தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 11:29. கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் எல்லோர் மீதும் இரக்கம் வைத்திருக்கிறார். நம் எல்லோரையும் ஆண்டவர் இரக்க கண்கொண்டு பார்த்ததனால் நம் எல்லோருக்கும் அவருடைய அன்பில் பங்கு கொள்ள அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை அவர் ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவர் அழைத்து நம் எல்லோரையும் அன்பு செய்து நமக்கு அருள் கொடைகளை தருகிறார். அருள் கொடைகளை தருகின்ற பொழுது அது நம்மிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது. அருள் கொடைகள் ஆசீர்வாதமானதாக இருக்கின்ற பொழுது அது பலருக்கு நன்மைத்தனங்களை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே நம்மால் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அருள் கொடைகள் ஆசீர்வாதமாக நம்மில் பொழியப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை இந்த உலகில் ஆசீர்வதித்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்வு நம் எல்லோருக்கும் ஆண்டவரால் ஆசீர்வதித்து தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அன்பு செய்யப்பட்டு அருள் கொடைகளால் நிரப்ப பெற்று நம் எல்லோரும் அவருக்கு உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அவருக்கு சாட்சியாக இந்த உலகில் நிலைநாட்டி வைத்திருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை அழைத்த தெய்வம் நீர் உண்மையுள்ளவர். இந்த உலகில் என்னை அன்பு செய்ய உம்மையன்றி வேறு யாரும் இல்லை. இந்த உலக மனிதர்களை காட்டிலும் அதிகமாக நீரே என்னை அன்பு செய்கிறீர். என்னை ஆசீர்வதித்து அருள் கொடைகள் எனக்கு பொழிந்திருக்கிறீர். அவற்றை நான் நன்மைத்தனத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி உம்முடைய பெயருக்கு மாட்சி செலுத்துவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.